என் ஹஸ்பண்டை தெரியாதனமாக சொல்லிவிட்டேங்க. 2 டேஸ் முன்னாடி மஷ்ரூம் பிரியாணி செஞ்சுல அதில் மீத மஷ்ரூம் இருந்துச்சுங்க. அதை வச்சு உனக்கு மஷ்ரூம் கறி தோசை பண்ணி தரேன்னு சொல்லிட்டேங்க. பையன் காலிலேருந்து என்னை பாடா படுத்துட்டாப்புல. பையன் யூடியூப்பை பார்த்து டெம்ட் ஆகிருப்பார். உண்மை நானே யூடியூப் பார்த்துங்க வைக்கணும், எனக்கே பண்ண தெரியாது. சரி வாங்க பண்ணலாம். நானும் யூடியூப்பில் வீடியோலாம் பார்த்து பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. பட் ஈஸியாக தான் இருந்துச்சு. நானே பண்ணிவிட்டு நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடையில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு கருவேப்பிலை தாளித்து பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு, அப்புறம் கொஞ்சம் ஆனியன் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அப்புறம் ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். அப்புறம் தேவையான மசாலா, கரம் மசாலா, சிக்கன் பொடி போட்டு நல்லா 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிஞ்சு வரும். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த மஷ்ரூமையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். 2 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள். அப்படி கம்மன்னு செம்மையாக ரெடி ஆகிடும். அப்புறம் கொத்தமல்லி போட்டு நினைக்கலாம். அப்புறம் என்ன மொறுன்னு ஒரு தோசையை ஊற்றி இதையும் டிப் பண்ணி சாப்பிட வேண்டியதான். இந்த என்ன தெரியுமாங்க, நான் தோசை ஊற்றுறக்குள்ளையும் டேஸ்ட் பண்ணுற பேரில் பாதி மஷ்ரூம் கிரேவியை காலி பண்ணிட்டாங்க அந்த பையன். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. அப்புறம் ஒரு தோசையை ஊற்றி இந்த பையன்ட்டு இந்த டாப்பாச்சு வச்சிருந்த மிச்சம் மீதி மஷ்ரூமையும் அதிலே போட்டு அப்படியே மொறுன்னு ஒரு மஷ்ரூம் கறி தோசை வெற்றிகரமாக பண்ணி முடிச்சிட்டுங்க. இந்த தோசைக்கு சட்னி சாமான் எதுவுமே தேவைப்படாது. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி தரேன். ஓகே பாய்.